ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில், அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் இது கூட தண்ணி சேர்த்து நம்ம கொரகொரன்னு பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ வதங்கிட்டு இருக்கலையே தக்காளி, அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போது தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆயிடும். இது கூட நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.